என் தங்க பிள்ளைங்க குதிரையில எங்க போதுகளா? எங்க போறீங்க? அப்பா நான் மெட்ரோ ஹவுஸுக்கு போறேன், குதிரையிலே போறேன். நீயும் வரையாப்பா? அவந்தி இங்கே தான் சுத்திட்டு இருப்பான் பொம்மை வண்டியில. நான் தான் குதிரையில டொக்கு 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 டொக்குன்னு போவேன். கிட்டி நானும் பின்னாடி வந்துடுமா? ஏன் வண்டியும் ஸ்பீடா போகலப்பா? ஆமா, 2 பேர் வண்டியும் ஸ்பீடா தான் போகும். ஒரே மாதிரி இருக்க வேண்டாம் தான் அப்பா உனக்கு வேற வண்டி, இவளுக்கு வேற வண்டி வாங்கிட்டு வந்தேன். சூப்பரா இருக்குப்பா, ஜாலியா இருக்கு. நான் ஒரு நாள் குதிரையில போவேன், அவந்தி ஒரு நாள் குதிரையில போவான். அப்புறம் நான் ஒரு நாள் பொம்மை வண்டியில போவேன், அவந்தி ஒரு நாள் பொம்மை வண்டியில போவான். நாங்கள் 2 பேருமே மாற்றி மாற்றி விளையாடுவோம். சரியாப்பா? சரிம்மா. என்னடா நீ எதுக்கு முழிக்கிற? என்னடி இது? நீங்க 2 பேரும் இப்படி வண்டியில ஜாலியா போயிட்டு இருக்கீங்க. சுட்டி, இதெல்லாம் ஜாலி இல்ல பாத்துக்கோங்க. யானை ஏன் ஜாலியில டொக்கு சுக்கு கூடுறா, டொக்கு சுக்கு கூடுறா. ஏன் இப்படி வாவடா சீன படுத்திய? இல்ல என்னாச்சு? ஏன் இப்படி முறைக்கிற? பாப்பா விளையாடட்டும், ஏன்டா முறைக்கிற? இப்போ உனக்கே இது ஓவரா தெரியல? நானும் அண்ணனும் உங்களுக்கு முன்னாடி தான் பிறந்தோம். அண்ணனுக்கும் ஒன்றும் வாங்கி கொடுத்ததில்ல, எனக்கும் எதுவும் வாங்கி கொடுத்ததில்ல. என்னைக்காவது ஒரு நாள் எங்களுக்கு அப்படி குதிரை வண்டி வாங்கி கொடுத்துருப்பியாப்பா? ஒரு 2 வடக்கு மட்டும் இப்படி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்க. இல்ல நீங்க ஆம்பளை பயிலுவோ ஓடி ஆடி விளையாடுவியே, அவ பொம்பளை பிள்ளைய. 2 பேரும் எங்க போய் விளையாடுவாங்க? அதான் 2 பேரும் குதிரை வண்டி விளையாடட்டும்னு வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு பேசுறியே, சடியாப்பா இது? இது உனக்கே சடின்னு தெரியுதா? அவன் நாங்க ஓடி ஆடி விளையாடுவோமா, இவ்வளோ 2 பேரும் பாய்க்குள்ள ஒளிஞ்சு விளையாடுதாளுவோ, அங்கிட்டு ஓடுதாளுவோ இங்கிட்டு ஓடுதாளுவோ. ஏ அப்பா, என்ன வடத்து வராளுவோ தெரியுமா? இது தம்பி, அவன் நம்ம பாப்பால யாமல இப்படி எல்லாம் பேசுற? பாப்பா விளையாண்டுட்டு போடா, விடல. நம்மளுக்கு வாங்கி தரலன்னா அப்பா அப்பாட்ட காசு இருந்திருக்காது. இது பூவும் பாப்பாவுக்கும் வாங்கி கொடுத்துருக்கு. பாப்பா ஜாலியா விளையாடுறா, நீயும் அவ கூட உட்காந்து விளையாடல, கோவப்படாதல. அண்ணே, நான் ஆட்டக்கலான்னு சொல்லல, ஆனா அப்பா ரொம்ப ஓவரு. பொம்பளை பிள்ளைனாலும் ஓவரா சொல்லும் கொடுக்க தெரியுமா? அவளும் அப்படியே தலை மேல யாடி உட்காந்துக்கடா. இங்க பாடு, என்ன ஆட்டம் போடுதாளுவோ. உனக்கு போடாமையானே ஈட்டி? உன்னைய பாட்டு போடாம படுறதுக்கு நீ படி, இவ படு. போடாம படுதா உன போடாம. சும்மா ஒரு பேச்சுக்கு அப்பா கிட்ட காட்டேன், எனக்கும் உரிமை இருக்கலாம் அதான் காட்டேன். போடாமல படுறவளாம் போடாம. எங்கடி போயிட்டு இருக்க? இந்த வண்டி லுக்கடா லுக்கடா லுக்கடான்னு போடுறதுக்குள்ளேயே வெஞ்சிரும். வாங்க வெளியே போய் விளையாடுவோம். லுக்கடா லுக்கடான்ல போடு, உங்களுக்கு போடாம அதான் சொல்லு. சரி, வாங்கிட்டுலாம் பேச முடியாது. அனிதா வாங்க போனா. அனிதாமா, அனிதாமா. அபி பாப்பா எங்க போறீங்களா? அண்ணே, நான் மெட்ரோ ஹவுஸுக்கு போயிட்டு இருக்கேனே. டொக்கு சுக்கு கூடுறா, டொக்கு சுக்கு கூடுறா. என்னம்மா, எங்கேயாவது போறியா? சூப்பரா இருக்குமா. ஏங்கப்பா, எங்க போற? என்கிட்ட சொல்லாம நீ சாட்டி கிளம்பி அப்படியே மகாராணி மாதிரி வந்து நிக்கிறியே, எங்க போற? அப்பா வீட்ல இருந்தாலும் உனக்கு முகமெல்லாம் அப்படியே 1000 வாட்ஸ் பல்ப் ஆட்டம் ஈனே இழுக்குது. அன்னைக்கு எப்படி மூஞ்ச தூக்கிட்டு இருந்த, இப்ப எங்க போற சொல்லு. ஏமல, நான் போற இடத்துலாம் உன்கிட்ட சொல்லிட்டு போணுமோ? அன்னைக்கு என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? 4 நாள் எங்க டைமு, அதனால நீ தனியாக தான் இருக்கணும். எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போக போகிறேன். 8 மணி ஆயிட்டுனா அனுப்ப தெரியாது, என்ன பொம்பளை அப்படின்னு கேட்டியா இல்லையா? இன்னைக்கு ஏன் டைம், என் புருஷனை கூட்டிட்டு வெளியே போக போகிறேன், போதுமா? என்னல சிரிப்பு? அப்படியே சிரிச்சு மழுப்புறியா? எத்தனை நாளைக்கு ஒன் டைமு? 3 நாள் தானே. இன்னைக்கு என்ன கிழமை? சாட்டர்டே, அப்புறம் சண்டே, அப்புறம் மண்டே. 3 நாள் தானே. திரும்பவும் செவ்வாய்க்கிழமை வேடாலும் முருகமலை யாருக்குமே. அப்ப என்ன பண்றது? என்னல என்ன சிரிப்புன்னு கேட்டேன். போனா போகுது, பொழைச்சு போ. ஐயோ பாவனு மன்னிச்சு விட்டுறேன். இன்னும் 3 நாள் தானே. இன்னைக்கு நாளைக்கு நாளான்னைக்கு
என்னல ஆள் ஆளுக்கு என் பொண்டாட்டிய ரொம்ப ஓவரா தான் ஓட்டிட்டு இருக்கியே. இங்க பாரு, நானும் அனிதாவும் படத்துக்கு போறோம். சீ, நீயும் அப்பா அப்படி இப்படியெல்லாம் சதி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. இப்பவே போய் ஐஸ் அம்மாட்ட சொல்லி விடுகிறேன். நீ சரியான ஆள்புதா. நீ சந்தர்ப்ப வாட்டின்னு இப்பதானே புரியுது. ரொம்ப தான் வைத்திருச்சல் இல்ல. ஏலே சும்மா இருல. நாங்க 2 பேரும் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரோம். குட்டி பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. இம்புட்டு தானா? இதை முதல்ல சொல்ல வேண்டியதானே? நான் கூட சந்தேகப்பட்டுட்டேன் எங்க அப்பாவா. ஆமாடா, இதுதான் வேலை. 2 பேரும் பாப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க. நானும் அம்மாவும் போய் மீன் வாங்கிட்டு வரோம். அனிதாம்மா, இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியல. ஒரு மீன் வாங்குறதுக்கு 2 பேரும் இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போடேடா. ஏலே, இப்பெல்லாம் போனாதான் அக்கம் பக்கம் உள்ளவெல்லாம் புருஷன் பொண்டாட்டி எவ்வளோ ஜாலியாக சோடி போட்டு போறாவோன்னு பாப்பாவோ. அதுக்காக தான். அடுத்து வயிற்றுல கலப்படாதுக்குனே 2 படம் எடுக்கிய பாடு. வட வேலை இல்லை. ஏன்பா அம்மா தான் இப்படி லூஸ் மாதிரி வளர்த்துனா நீயுமா? இல்லை, உனக்கு ஏன் வைத்திருச்சு? நாங்கள் 2 பேரும் பைக்கில் போக போகிறோம். அதான் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். உனக்கு என்ன வந்துச்சு? கம்முன்னு பிள்ளையில பாரு. சரிடா. அண்ணனுக்கு ஸ்வீட் மறந்துடாத. அண்ணனுக்கு நல்லா பிடிச்ச மாதிரி அப்படியே மைசூர் பா, ஜாங்குடி, பாதுஷா இப்படி எல்லாம் பார்த்து வெரைட்டியா வாங்கிட்டு வா. சரியா? அது சரி. சரி பாப்பாவை பார்த்துக்கோங்க. போயிட்டு வரோம்.